ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ பாறைமீன் துண்டு கருவாடு வாங்கியிருக்கேன். இதை நான் எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பாருங்க, வீடியோல சொல்றேன் பாருங்க. இப்போ பாறைமீன் வாங்கி அதுல கொஞ்சம் வெந்நியை ஊத்தி வைக்க போறேன். ஏன்னா துண்டு மீன்ல ரொம்ப உப்பு இருக்குன்னு தெரியுமா? அந்த உப்பை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு கொஞ்சம் வெந்நியை ஊத்தி வச்சிருக்கேன். இனி இதுல அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. தேங்காய், வத்தல் பொடி, கருவேப்பிலை, சின்ன உள்ளி, கொஞ்சமா புளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ தேங்காய் கொஞ்சம் கூடுதலாவே எடுத்துக்கோங்க, சரியா? துண்டு மீனுக்கு தேங்காய் கொஞ்சம் கூடுதலா போட்டா நல்லா இருக்கும். இப்போ மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், சின்ன உள்ளி, கருவேப்பிலை, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா துண்டு மீன் கருவாடனாலும் மீன்னாலுமே ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவை கிடையாது. அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் எந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இதுல அரைச்சு எடுத்துக்கோங்க. சால மீன் எதாவது வைக்கிறோம்னா நல்லா அரையணும். அந்த துண்டு மீன்ல ரொம்ப அரையக்கூடாது. கருவாடுனாலும் நான் அப்படிதான் வைப்பேன். நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு போடுறதுக்கு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் இல்லைங்க, முருங்கைக்காவும் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ முருங்கைக்காய் இல்லாதனால நான் தக்காளியையும் பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா, கருவாடை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அரைச்சு வேற வச்சிருக்கேன். இப்ப இந்த கருவாடை நல்லா 4-5 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல, இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா கலக்கி விட்டுருவோம். இது கூட நம்ம இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம் தெரியுமா? அதையும் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் போட்டு தேவைக்கு தண்ணியை ஊத்தி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுல வந்து உப்பு பார்த்துதான் போடணும். ஏன்னு தெரியுமா? துண்டு மீன் கருவாடுல பொதுவாவே கருவாடுல உப்பு இருக்கும். ஆனா துண்டு கருவாடுல எல்லாம் உப்பு ரொம்ப கூடுதலா இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் கம்மியா போடுங்க, சரியா? ஏன்னா நான் இப்ப வெந்நீல போட்டிருந்தேன், போட்டு எடுத்துமே நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதே நீங்க வெந்நீல போடலன்னா உப்பு போட தேவையே கிடையாது. உப்பே போடாதீங்க, லாஸ்ட்ல தேவைன்னா மட்டும் போடுங்க. கையை வச்சு நல்லா கலக்கி விட்டுருவோம். கலக்கி தண்ணி உங்களுக்கு நான் வந்து எப்பவுமே ரொம்ப தண்ணியா வைக்க மாட்டேன். அந்த மீடியம் ஸ்டேஜ்ல அந்த இதுல தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் கட்டியா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா செலவாகாது, அதனாலதான். இப்போ இதை அடுப்புல வச்சிருவோம். கலக்கி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிருவோம். ஆனா பாறைமீன் துண்டு அப்படின்னு கடைக்காரன் சொன்னா, நானும் பாறைமீன் துண்டா நம்பல. ஆனா வாங்கிட்டு வந்து இன்னைக்கு குழம்பு வச்சேன். செம்ம டேஸ்ட்டுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நான் எடுப்பேன். லாஸ்ட்ல நீங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே இறக்கி வச்சிருங்க, சரியா? சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாருங்க. செஞ்சு பாருங்க, சரியா? செஞ்சு பார்த்து என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.